ஆல்பம் சாங்ஸ் வந்து பொதுவாக ஒரு இசையமைப்பாளருக்கு காதல்னு சொல்றத விட அவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்காது. ஒரு கற்பனை வந்து எவ்வளோ வேணால் போகலாம். இப்போ ஒரு ஃபிலிம்னா வச்சுக்கோங்களேன், டைரக்டர் வந்து ஒரு தீம் சொல்லுவார். அந்த தீம்குள்ளே நாங்கள் சுற்றி இருக்கணும். இதுக்குள்ளே தாண்டக்கூடாது, இந்த மீட்டர் மேலே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா ஆல்பம் சாங்களோட நம்மளோட கற்பனை, முழு கற்பனையும் நம்ம செலுத்தி நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்டேஷன் போடலாம். அதே மாதிரி ஒரு லெங்த் ஆஃப் சாங் ஒரு 5 minutes 5.5 minutes வரைக்கும் போகலாம். பட் ஃபிலிமில் அவ்வளோ நேரம் பண்ண முடியாது. அதனால் நம்மளோட திறமைகளை ஃபுல்லாக கொண்டு வர இடம் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து ஆல்பம் சாங் தான். அதனால தான் ஆல்பம் சாங்கை நோக்கி அதிகமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். எந்த மியூசிக் டேரக்டருமே ஆல்பம் சாங் பண்ணுறது லைக் பண்ணுவாங்க. ஏஆர் ரஹ்மான் சார் வந்து எவ்வளோ படம் பண்ணார். வந்தே மாதரம் வந்த அப்புறம் அதில் இன்னும் இன்டர்நேஷ்னல் லெவலில் போனார். ஏன்னா அதோட பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், அதோட வந்து சாங் லிரிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்து ஒன்று ரீச் ஆச்சு. ஏன்னா அது ஒரு கதையோட அம்சம் கிடையாது. அதனால் யுவன் சங்கர் ராஜா பண்ணார். நீங்கள் ஆல்பம் சாங்ஸ் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் சேர்த்துக்கணும். அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக கொண்டு வரலாம்.